உணர்வு பூர்வமாக லட்சம் மக்கள் இந்த இடத்திலே திரண்டு அப்பாவி தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த நாளில இந்த இடத்துல. சிறைச்சாலை கம்பிக்கூடுகளுக்குள் அடைபட்டு கிடக்கும் அந்த என்னத்துக்காக இந்த போராட்டத்தை நடத்தினோமோ, என்னத்துக்காக இவ்வளவு காலமும் பயணித்தோமோ, கனடா வாழ் ரோவலுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என இந்த இடத்துல வந்து ஒரு இராணுவத்தினுடைய யுத்த வெற்றியை கொண்டாடும் விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட இன்றைய தினம் மே 18 தமிழ் மக்கள் உணர்வு பூர்வமாக நினைவேந்தக்கூடிய ஒரு நினைவு நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம். நாங்கள் நிற்கக்கூடியது முள்ளிவாய்க்கால், நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நினைவேந்தலுக்கு மக்கள் ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த வேளையில் நிற்கிறோம். சரியாக 10-15 மணி அளவில் இந்த நினைவேந்தல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இந்த நாள் தமிழ் மக்களால் வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். என்னதான் யுத்தம் நடந்திருந்தாலும் இந்த இறுதி நாளில் அப்பாவி தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த நாளில் இந்த இடத்துல என்றது பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். 16 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அந்த கொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்காக வேண்டிய இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த இனவழிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதுக்காக எந்த விதமான ஒரு தண்டனைகளோ அல்லது ஒரு நீதியோ கிடைக்காத பட்சத்தில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இதற்காக போராட்டங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அதே சமயம் இப்படியான நினைவேந்தல்களையும் உலகறிய செய்வதற்காக வேண்டி, உலகுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்காக, அடுத்த சந்ததியினருக்கு இதை கடத்த வேண்டும் என்றதுக்காக வேண்டி இப்படியான நினைவேந்தல்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து 16வது ஆண்டாக இந்த நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழராக பிறந்திருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டிலாவது, யாராவது ஒருவருடைய வீட்டிலாவது இன்றைய தினம் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அளவில் அந்த இனவரி சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த முள்ளிவாய்க்கால். தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பாக பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளிவாய்க்காலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வீதிகள் அருகிலுமே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அந்த முள்ளிவாழ் கஞ்சி, முள்ளிவாழ் நினைவேந்தல நினைவு கூறும் முகமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கஞ்சி தான் இதனுடைய பிரதானமான பொருளாக என்று பார்த்தால் இல்லை. அந்த மக்களுடைய பட்டணி, வலி, வேதனை, அந்த மக்களுடைய உயிர் பறிபோன விஷயம், அது எல்லாத்தையும் ஒருமுகமாக தெரிவித்து அந்த மக்கள் இறுதியிலே அறிந்து இருக்கக்கூடிய அந்த கஞ்சியை தான் இந்த இடத்துல அதன் உணர்வு வெளிப்பாடாக இந்த இடத்துல மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அந்த இறந்த மக்களினுடைய நினைவாக, கொல்லப்பட்ட அந்த மக்களினுடைய நினைவாக இவை வந்து இந்த மக்களினாலே உணர்வு பூர்வமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்பட்டு அங்கே வாழைக்குலைகள் எல்லாமே கட்டப்பட்டு ஒரு இன உணர்வு மிகுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். போகக்கூடிய அந்த வீதி நடுகளுமே வீதியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை நிறுத்தி இந்த நினைவாக அவர்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த இடத்துல பல இடங்களிலேயுமே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வீதிகளின் அருகில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்திருக்கு. நீங்கள் வந்தவர்கள் பார்த்திருப்பார்கள். பார்க்க முடியாதவர்களுக்கு இந்த காணொலியூடாக இதை பதிவு செய்கிறேன். கடந்த வருடங்கள், இதற்கு முன்னைய வருடங்கள் எல்லாமே இப்படி தான் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த வருடமும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தான் இந்த காணொலியூடாக காண்பிக்கின்றேன். சொல்லனா துயரங்களை தன்னகத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த முள்ளிவாய்க்கால் பதாகை. இன்னும் நாங்கள் சிறிய தூரம் பயணித்தால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு இடத்துக்கு நாங்கள் செல்லக்கூடியமாக இருக்கும். முள்ளிவாய்க்காலுக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த வாயில் பகுதி, இந்த இடத்துல வந்து தமிழ் படுகொடை நிலைவேந்தல் மே 18 ஆங்கிலத்திலும் தமிழ் மொழியிலும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வீதிகள் வெளியேறுமே சிவப்பு மஞ்சள் கொடிகளால் பறக்க விடப்பட்டிருக்கு. உள்ளுக்கு செல்லக்கூடிய வீதி முழுவதுமே சிவப்பு மஞ்சள் கொடிகள் இருமரங்களும் கட்டப்பட்டிருக்கு. இங்கே செல்லக்கூடிய இந்த வீதியில் கூட உள்ளுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த நினைவு கஞ்சிகள், அதோட இங்கே குளிர்பானங்கள் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனடாவில் நினைவு அமைக்கப்பட்டதற்கு தமிழ் மக்கள் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈழத்தமிழர்கள் சார்பாக மேயர் பெட்ரிக் பிரவுன் மற்றும் கனடா வாழ் ரோவலுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என இந்த இடத்துல வந்து ஒரு பதாகை போடப்பட்டு
பிரெட்ரிக் பவுன் அவர்களுடைய புகைப்படமும் அதோட தமிழ் அழிப்பு நினைவகமாக கனடாவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவாலயம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்ட நன்றிகளை இந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி எங்களை பார்த்திங்கன்னா இந்த நினைவேந்தலுக்கு தயாராக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் பிரதேசம், இந்த இடத்துல முழுவதுமே மக்களோட வெளிகள் சுமந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அங்கேதான் பிரதானமான நினைவுகள் இடம்பெறப் போகின்றது, அஞ்சலிகள் இடம்பெறப் போகின்றது. தொடர்ச்சியாக இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம் இருக்குது. சரியாக 10 மணி 15 நிமிடத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த பிரதானமான நிகழ்வுகள் இங்கே ஆரம்பமாகும். கூடிய மக்களுக்கான அந்த உணவுகள் கூட இந்த இடத்துல வழங்கி கொண்டிருக்கணும். தாயக உறவுகளை இந்த மே 18 நாங்கள் முள்ளிவாய்க்கால் இந்த இறுதி யுத்தத்தின் மண்ணில் நாங்கள் நிற்கின்றோம். எங்களுடைய உறவுகள் அந்த வலி சுமந்த அந்த பாதையை, அந்த கனதியான நாளை இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே கொண்டாடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாக இந்த நினைவு தினத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும். அதன் வாயிலாக எங்களுடைய பலி, நாங்கள் என்னத்துக்காக இந்த போராட்டத்தை நடத்தினோமோ, என்னத்துக்காக இவ்வளவு காலமும் பயணித்தோமோ, அந்த செய்தி உலகத்தின் காதுகளை எட்ட வேண்டும். அந்த காதுகள் கெட்டும்பொழுதுதான் எங்களுடைய விடுதலை சாத்தியமாகும். எனவே இந்த அடையாளத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புலம்பெயர்ந்த உறவுகளாக இருக்கும், இங்கே இருக்கின்ற உறவுகளாக இருந்தாலும் இதை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும். அதில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் முற்றுமுழுதாக ஈடுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்துக் கொள்கின்றேன். இறுதி யுத்த காலகட்டத்தில் இந்த பகுதி, இந்த இடத்துல தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது போராளிகளாக இல்லாத மக்கள் கூட பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதிகளவாக கொல்லப்பட்டார்கள். அதே சமயம் இங்கே பொதுமக்களாக இந்த இடத்துல தஞ்சம் கொண்டவர்கள், அதாவது இராணுவத்தினரால் இந்த இடம் ஒரு அமைதியான இடமாக, போர் நிறுத்தம் செய்யப்பட்ட இடமாக சொல்லப்பட்டிருந்து மக்களை இங்கே வர சொல்லியிருந்தது. அதாவது இது போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாம் என மக்களை வர சொல்லி அதன் பின்னர் இந்த இடத்துல மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்தி அந்த மக்களின் உயிர்களை காவு கொண்ட ஒரு இடம்தான் இந்த இடம். அந்த மக்கள் ஏமாற்றி அந்த மக்கள் இந்த இடத்துல கஞ்சிகள் குடித்து கொண்டிருக்கும் பொழுது கூட உயிரிழந்த உறவுகள் அதிகம் இருக்கிறார்கள். அப்படியான சோகம் நிறைந்த, துயரம் நிறைந்த ஒரு பிரதேசம் இந்த முள்ளிவாய்க்கால். தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவிடத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் சென்று வந்திருக்கக்கூடிய அந்த நினைவு இந்த இடத்துல இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம். சுவாஜிலிங்கம் ஐயா இந்த இடத்துல வந்திருக்கிறார். உணர்வுபூர்வமாக பல லட்சம் மக்கள் இந்த இடத்துக்கு வருவார்கள். இன்னும் நேரம் இருக்கின்றது. இந்த இடம் முழுவதுமே மக்கள் நிறைவார்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இடம் முழுவதுமாக மக்களாலே நிறையும், கண்ணீரில் நனையும். அப்படியாக இந்த இடம் சிறிது நேரத்தில் மாறும். பார்க்கலாம். ஒரு தாய்மார், ஒரு பெற்றார்கள், அண்ணன் இழந்தவர்கள், தந்தை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள் என ஒருத்தரும் உணர்வுபூர்வமாக தங்களுக்குரிய அந்த ஒரு இடங்களில் நிற்கிறார்கள். அவர்களுக்கான அந்த தீபங்களை ஏற்றுவதற்காக. விளக்கேற்றக்கூடிய கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. நீங்கள் 3 பேராக, உறவுகளாக ஒவ்வொரு கம்பத்துக்கருகிலும் இணைந்து கொள்ள அழைக்கின்றோம். ஏறியவர்களுக்கு வழிவிட கேட்டிருக்கின்றோம். முடிந்தவரை மதுரங்கள் சிதைந்தும் புதைந்தும் சதை துண்டங்களால் அழிந்தும் உயிர்பிரிந்து போன முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் உறவாகி உயிர் துறந்தோர் நினைவோடு ஊரணியாய் தமிழர் நாம் இணைந்து தலைவணங்கும்.
நடந்த கதை கொஞ்சமா எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு கடலாயுதங்கள் எரிந்து சாம்பரானது சிறுவர் சிறுமியர் என்றும் இளைஞர் யுவதிகள் என்றும் பெரியவர் சிறியவர் என்றும் வயது வேறுபாடுகள் என்று எங்கள் சொந்தங்கள் இந்த மண்ணுக்குள் தான் சங்கமமாகி கிடக்கின்றன. காலங்களுக்கு போனாலும் கண்ணீர் தான் கட்டிடுமா அதிகலங்கி நிற்பவற்று நீதி வந்து சேர்ந்திடுமா மாறாத காயங்கள் காற்றுவிட மனதில் உள்ள கோபங்கள் விடுதலையின் தாகங்கள் விடுதலையின் தாகங்கள் எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து காவலானது போகும் காலங்கள் தாய் மண்ணே உன்மடியில் எத்தனையோ தியாகங்கள் தாயே உன் விடுதலைக்கு நாங்கள் தந்த செல்வங்கள் நாங்கள் தந்த செல்வங்கள் தாயாக கதை சரித்திரத்தை சொல்லியன இன்று மொழிவாய்க்கால் வந்துள்ளோம். நாடுகள் பல இணைந்து எமை கொன்றொழித்த வேளையிலே கண்டுகொள்ளா உலகின் முன் எம் கண்ணீர் கதை சொல்ல வந்தோம். மறக்க முடியவில்லை நாம் ஆண்டு போன நாளிது. இது கேட்டு தினமிங்கே காட்சியோடு நிற்கிறையா வலி சுமந்து இன்று முள்ளிவாய்க்கால் முற்றம் வந்தோம். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். இந்த இடத்துல அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கூடுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கம்பி கூடுகளுக்குள்ளே நிற்பது போல் ஒரு ஊர்தி ஒன்று இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்குது. சிறைச்சாலை கம்பி கூடுகளுக்குள் அடைபட்டு கிடக்கும் அந்த எங்களுடைய உறவுகளின் விடுதலைக்காக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த உறவுகள் போலவே அந்த உறவுகளின் வலிகளையும் வேதனைகளையும் வெளி உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக இந்த சிறைச்சாலை கூடுகளுக்குள்ளே இருந்து இருப்பது போன்ற ஒரு ஊர்தி. அரசியல் கைதிகள் ஏன் இன்னும் விடுதலை செய்யவில்லை என்ற அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கு வாசகம். இனப்படுகொலை நடந்து 16 வருடங்கள் கடந்து விட்டது, சர்வதேசமே நீதி வேண்டும் என்ற அந்த இடத்துல தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எழுதப்பட்டிருக்கக்கூடியது. உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலை செய்யப்பட்ட இந்த இடம்தான் நினைவாலயமாக இருக்கக்கூடியது, முள்ளிவாய்க்கால் நினைவாலயம். இந்த இடத்துல பிரதானமான தீவச்சுடர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற்றப்பட போகின்றது. முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் காற்றில் கலந்து இதயங்கள் சுமக்கும் நேரம் இது. பிரகடனம் 2025 தமிழகத்தின் பெருமதிக்குரிய ஈழத்தமிழ் உலகில் தமிழின அழிப்பு வரலாற்று செயல்முறையில் முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் இரத்தம் போன்ற புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை ஆதாயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காற்றுடன் கலந்து தமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி போன முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடுகின்றோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த டிவி
தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் இந்த முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தியுள்ளது. தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாட்சி அரசியல் அழகாக கட்டமைத்தது. ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதிலே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழ் அழிப்புக்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொடுத்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்திக் கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தமிழை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009க்கு பிறகு ராணுவ முன்களிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009க்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்குள்ளாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் பெரும் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்குக்கான போட்டி தலைமுறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமனே ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக வெள்ளாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009இல் இரும்பு கரம் கொண்டு மௌனிக்க செய்தது. தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப்பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர். தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது. இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோதித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும். தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத யூனியன்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு
ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலகின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது. தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் கழிவுள்ள முடிவுகள் எடுத்துக் காட்டுகின்றன. தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தின் மூலம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதியாகுமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சிக் கதையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அந்த அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் இணைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை நளினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வெள்ளாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். தற்போது ஆட்சி அமைக்க அனுர அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வேணவாவை புறந்தள்ளி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்படத்ததாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் மொழிவெட்டாலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குலையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல உத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கொள்வது. இது என் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதி தீர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். வரலாற்று கடமையிலிருந்து கவர்வதை வரலாறு ஒருபோதும் நினைக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவவிடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழின அழிவுக்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எதற்காகவும் என் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போய் நம் மாணவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோன்ற மண்ணிலிருந்து உறுதி கொள்ளுவோம். ஒரு அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டிருக்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அழகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறொருவித தீர்வும் உனக்கு முன்வைக்கப்படவில்லை. ரத்தம் தோன்றி இந்த மனையிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் உன்னவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் கவனம் செய்வோம். ஒன்று, சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2, ஈழத்தமிழின் அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3, தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்த இயலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம். 4, கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5, தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி இணைப்புடன் தொடர்ந்து போராட உமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி
2025. மடிந்து போல என்கிற உறவுகளின் உயிர்களை நினைவேந்தி மணிமொழிகள் இப்போது காற்றில் பரவும். முள்ளிவாய்க்கால் அக்கினி வேள்வியில் ஆகுதியாகுது தமிழகத்தின் காவல் தெய்வங்களையும் உன் உதிரத்தின் உறவாகி வாழ்த்து வடிவ உன் இனத்தின் உறவுகளையும் ஒரு கணம் நினைந்து அகவணிக்கும் செய்தேன். மறக்க முடியாதவர்களாய் களமாடி விதையாகியவர்களையும் தீராத வலிகள் சுமந்து கொத்து கொத்தாக கொன்றுவிக்கப்பட்ட ஆச உறவுகளையும் நினைவேந்தி இப்போது பொதுச்சுடர் ஏற்றுள்ளனர். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். தெய்வங்களும் தோற்று போயின, வயல்களின் சாபங்களாயின மண்ணில். நீதி தேவதைகள் உன் தராச உள்ளங்கே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஓர் அணி சேர்ந்து நின்றபடி நீதி கேட்டு கந்தக வேள்வியில் குளித்தவும் கரங்கள் உரிமைக்காய் உயர்கின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு துடியின் முன் இப்போது மதகுருமார்கள் மலரஞ்சலி செய்வார்கள். முள்ளிவாய்க்கால் குற்றத்தில் அணி சேர்ந்திருக்கும் அனைவரும் இப்போது மலர்களால் வணக்கம் செய்வோம். மாறாதே மறையாதே உங்கள்
Thank you.